friends, welcome to my escape room. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் ஒரு சூப்பரான ஸ்பானிஷ் cuisineல இருந்து வர டிஷ். ஸ்பானிஷ் cuisine பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நம்ம வீட்டிலேருந்து நம்ம பாட்டி எல்லாம் சமைச்சு தருவாங்களே அந்த மாதிரி ஒரு ஹோம்லி டவுன் டு எர்த் குக்கிங் அவங்களது. ரொம்ப சிம்பிள் பேசிக் இன்க்ரீடியன்ஸ் வச்சு அவங்க செய்வாங்க. அவங்களோட மெயின் இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயிலும் கார்லிக்கும். இதை வச்சு தான் அவங்க மெயின் டிஷ்ஷஸ் எல்லாமே அவங்க அதை பேஸ் பண்ணி தான் செய்வாங்க. அதுவும் எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஆலிவ் ஆயில்னு சொல்கிறது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு ஆயில். அது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நிறைய சாலட்ஸில் வந்து அதை தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்பெயின்லேருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான டிஷ் கஸ்பாச்சோ சூப். சூப்பரான சூப். இது வந்து ரொம்ப கோல்ட் சூப். நீங்கள் வந்து செஞ்சு வச்சுட்டு ஈவினிங் கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். சூடாக சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை. இதை ஃப்ரிட்ஜில் வேற வச்சு சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியான சூப். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கஸ்பாச்சோ சூப்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பாருங்கள். ரொம்ப லிமிட்டட் இன்க்ரீடியன்ஸ் தான். இதுக்கு வந்து நான் 3 கியூக்கம்பர் எடுத்திருக்கேன். இந்த கியூக்கம்பர் வந்து ரொம்ப ஸ்மால் சைஸ் கியூக்கம்பர் தான். ஒரு பிக் சைஸ் கியூக்கம்பர் கிடச்சா நீங்கள் 1 எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஹேண்ட்ஃபுல் பார்ஸ்லி லீவ்ஸ். ஒரு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் பார்ஸ்லி லீவ்ஸ். எனக்கு ஃப்ரெஷ் கிடச்சிது, நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு ஃப்ரெஷ் கிடைக்கலன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் வந்து ட்ரைட் பார்ஸ்லி கூட யூஸ் பண்ணலாம். 1 டீஸ்பூன் சைவ்ஸ் எடுத்திருக்கேன். சைவ்ஸும் பார்ஸ்லி மாதிரி ஒரு ஹர்ப் தான். எனக்கு ஃப்ரெஷ் கிடைக்கல, அதனால நான் ட்ரைடு எடுத்திருக்கேன். நீங்கள் ட்ரைடும் எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் செலரி பவுடர். செலரி எனக்கு வந்து ஃப்ரெஷ் கிடைக்கல, அதனால் நான் பவுடர் எடுத்திருக்கேன். இதுவும் நல்ல ஸ்ட்ராங் ஃப்ளேவரிங் ஹர்ப் தான். அதுக்கப்புறம் ஒரு 1 கேப்சிகம் எடுத்திருக்கேன். ரெட் கேப்சிகம். இது வந்து ஒரு மாதிரி ஸ்வீட் ஃப்ளேவர் தரும், ப்ளஸ் உங்களுக்கு கொஞ்சம் இந்த ஸ்பைசினஸும் இருக்கும். அப்புறம் ஒரு பூண்டு எடுத்திருக்கேன். அப்புறம் பாதி லெமன் ஜூஸ்க்காக எடுத்திருக்கேன். அப்புறம் 1 டீஸ்பூன் பெப்பர், 1 டேபிள் ஸ்பூன் சுகர், நம்மளுக்கு கொஞ்சம் சால்ட் வேணும். அதுக்கப்புறமா ஆலிவ் ஆயில், ஒரு 3 டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஜஸ்ட் மேலே ட்ரிசல் பண்ணுறதுக்கு. இப்போ இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்க்ரீடியண்ட் என்னென்னா இந்த டொமேட்டோ ஜூஸ் தான் நம்மளோட இம்பார்ட்டண்ட்டான இன்க்ரீடியண்ட். இன்றைக்கி வந்து நான் இந்த டொமேட்டோ ஜூஸ் எடுத்திருக்கேன். இது வந்து டெட்ரா பேக்கில் வருது. நீங்கள் வந்து இந்த மாதிரி டெட்ரா பேக்கில் வர டொமேட்டோ ஜூஸ் கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு ரா டொமேட்டோவோட டேஸ்ட் பிடிச்சிருந்துன்னா நீங்கள் ரா டொமேட்டோஸ் 6 எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி அந்த பிட் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணலாம். இது வந்து கோல்ட் சூப்புன்றதுனால எல்லாமே ரா இன்க்ரீடியன்ஸாக தான் நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ண போகிறோம். இதில் குக்கிங் கிடையாது. ஸோ நீங்கள் ரொம்ப ஈஸியாக சம்மருக்கு வந்து இது ரொம்ப சூப்பரான ஒரு டிஷ்ஷாக இருக்கும். இப்போ நம்ம இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம பிளெண்டரில் போட்டு நல்லா ஒரு சூப் கன்சிஸ்டன்சிக்கு மிக்சியில் அரைக்க போகிறோம்.
இப்போ இந்த மொத்த இன்க்ரீடியன்ஸும் நான் இந்த பிளெண்டரில் போட்டுட்டேன் மிக்சியில். இப்போ இந்த சூப்பை வந்து நல்லா பிளெண்ட் பண்ண போகிறோம். இதில் வந்து 2 டைப்பாக நீங்கள் சாப்பிட்லாம். உங்களுக்கு கொஞ்சம் நச்சுன்னு பிடிச்சிருந்ததுன்னா நல்லா சங்கி பிட்ஸாக நீங்கள் அரைக்கலாம். ஒரு பாதி சுற்றுனா போதும். அப்படி இல்லை எனக்கு ஸ்மூத்தாக தான் வேணும் அப்படின்னா கூட நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணி நம்ம இது சில் சூப்டாக கூட சாப்பிட்லாம். ஸோ இதை நான் 2மே காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இதை நம்ம பிளெண்டரில் நல்லா மிக்சியில் போட்டு நல்லா சூப்பராக அரைக்க போகிறோம். இப்போ ஈஸியாக ரெடியான நம்ம கஸ்பாச்சோ சூப்பை ஸ்டைலாக வந்து நம்ம சர்வ் பண்ணோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சர்வ் பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். இப்போ இது பாருங்கள், இந்த மாதிரி சங்கி பிட்ஸாகவும் நம்ம இந்த சூப்பு சாப்பிட்லாம். அப்படிலாம் இது ஒன்றுமே நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டில் அரைச்சி நம்ம நல்லா ஸ்மூத் சூப்பாகவும் சாப்பிட்லாம். இது பாருங்கள், நான் என்னோடய இந்த ஜக்கில் தான் நான் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் எந்த டிஷ்ஷில் ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இது மாதிரி எடுத்தால் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் வெளியில் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ராஸ்டட் லுக் வரும், சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நான் வந்து இதை நான் சில்டு சூப்புன்றதுனால நான் வந்து இதை ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். நான் இப்போ நம்ம ஸ்மூத்தாக அரைச்சோம் இல்லையா நம்மளோட கஸ்பாச்சோ சூப், அதை வந்து நான் இதில் போட்டு நான் இது ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். இது வந்து ஒரு சில்டு சூப்புன்றதுனால நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வைக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 1 hour வைக்கணும். அப்போ தான் நல்லா சில்லுன்னு இந்த சம்மருக்கு சூப்பராக இருக்கும். இவ்வளோ சிம்பிளாக இருந்ததில்ல இந்த சூப். ரொம்ப ஈஸி, ரொம்ப ஹெல்த்தியும் கூட, ஒரு நல்ல டீடாக்ஸ் சூப்னு கூட நான் சொல்லுவேன். பசங்களுக்கும் அது ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்பானிஷ் கஸ்பாச்சோ சூப் from my escape room to yours. Enjoy cooking!